Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லிவிங் ரூம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோயர் யூனிட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து டெக்கரேட் வந்து பண்ணுவோம். பட் என்னென்னா இது வந்து ஏசிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிஎஸ் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு டிவி யூனிட்டுக்கு நேராக வந்து வர்றதுனால அந்த இடத்துல வந்து டிசைன் பண்ணுற மாதிரி வந்து இருந்தது. பட் என்ன அந்த இடத்துல வந்து ப்ளைனாக வந்து நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா டிவி யூனிட்டோட என்ட்ரன்ஸ் அப்படின்னா டிவி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் லென்த்து வருது. அந்த லென்த்து வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நடுவில் வந்து ஒரு ஸ்பேஸ்ன்றது வந்து பிளாங்காக தெரியும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வால்பேப்பர், அதுக்கப்புறம் வந்து வால் டைல்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ளோட்டிங் செல்ஃப் வந்து கொடுத்துட்டு ஸ்பாட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். சிம்பிள் டிசைன் தான். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து அதோட டிசைனும், அதுக்கப்புறம் லிவிங் ரூமோட ஃபால் சீலிங், அதுக்கப்புறம் அந்த டிவி யூனிட்டுக்கும் அதுக்கும் எப்படி வந்து மேட்ச் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் ஃப்ளோர் டைல்ஸ்லாம் எப்படி மேட்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே வந்து தெரியும். இதுதான் ஓடிஎஸ் ஸ்பேஸ். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட். அந்த லாஸ்ட்லேருந்து இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே டிவி யூனிட். இந்த டிவி யூனிட்டில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஃபுல் டோராக வந்து பிளான் பண்ணது. பட் என்னென்னா இந்த நேச்சுரல் வெளிச்சன்றது வந்து வேணும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து இது ஓப்பனாக விட்டது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வால்பேப்பரில் வந்து லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடில் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து போட்டு முடிச்சிட்டோம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வால் டைல்ஸ், இந்த வால் டைல்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோட்டிங் செல்ஃப். நீங்கள் ஏதாவது டெக்கார் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி பிளான்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே மேக் பண்ணது இது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பாட் லைட்ஸ் வந்து கொடுத்துருப்போம். இதில் ஸ்பாட் லைட்ஸ்னால் சர்ஃபேஸில் அந்த மாதிரி இருக்காது. உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா சிஓபி மாதிரி இருக்கும். சிஓபினாலே உங்களுக்கு வந்து அந்த வெளிச்சன்றது வந்து ஃபுல்லாகவே வந்து வராமல் எங்கே லைட்டு போட்டிருக்கோமோ அந்த இடத்துல மட்டும்தான் சிஓபி லைட்டிங்ன்றது வந்து வரும். அதுக்கு பேக்ரவுண்டில் வந்து வால் டைல்ஸ். அந்த வால் டைல்ஸோட டிசைனே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே பிரிக்ஸ் டைப்ஸில் இருக்கும். பட் என்னென்னா இது டைல்ஸ் தான், இந்த நேச்சுரல் ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்கும். பட் என்னென்னா இது டைல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃப்ளோட்டிங் செல்ஃப்ஸ். இதெல்லாம் வுட்லேயே வந்து பண்ணியிருக்கோம். இந்த சைடு வந்து 3 ஃப்ளோட்டிங் செல்ஃப் வந்து இதில் பண்ணியிருக்கோம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா 3 ஃப்ளோட்டிங் செல்ஃப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து 3 பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ளோர் டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உட்டன் பில்டர் சைட்லேருந்தே கொடுத்தது. இந்த வால்பேப்பருக்கு அதுக்கப்புறம் வால் டைல்ஸுக்கும் இதுக்கும் கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணணும். ஏன்னா எந்த யூனிட்டாக இருந்தாலும் அதோடய ஃப்ளோர் டைலுக்கும் அதுக்கப்புறம் வந்து வால் டைல்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோட்டிங் செல்ஃப், அதுக்கப்புறம் வால்பேப்பர்லாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக பிளான் பண்ண மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அழகாக வரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து ப்ராப்பராகன்றது வந்து வராது. ஏன்னா நிறைய பேர் வந்து மேட்ச் பண்ணுவாங்க. மேட்ச் பண்ணுற அவசியமே கிடையாது. மேட்சிங் வந்து பண்ணவே கூடாது எப்போவுமே. எல்லாமே ஒரு யூனிட் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த யூனிட் வந்து கம்ப்ளீட்டாகவே செப்பரேட்டாக இருக்கணும். அது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். ஆனால் நிறைய இடத்துல வந்து இதுவும் அதுவும் மேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேட்ச் பண்ணவே கூடாது. கிரானைட்டில் வந்து நம்ம ஃபுல்லாக ஃப்ளோட்டிங் செல்ஃப் வந்து பண்ணியிருக்கோம். இதில் வந்து சிலை ஏதாவது வச்சாங்க அப்படின்னா முன்னாடி வந்து பெண்ட் ஆகிடும். அது உடனே ஆகாது. வுட்டு தான். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஸ்டோன்ஸ்ன்றது வந்து வச்சுருக்கோம். ஏன்னா இவங்க வந்து என்ன வைக்க போகிறாங்க அப்படின்ட்டு முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் வுட்டில் வந்து பண்ணியிருப்போம். பட் என்னென்னா நம்ம வுட்டில் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து அவங்க ஏதாவது பெரிய சிலை அந்த மாதிரி எடுத்துன்னு வந்து வச்சாங்க அப்படின்னா ப்ராப்ளம் ஆகிடும். அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து இதில் கிரானைட்டில் வந்து பண்ணது. இந்த கிரானைட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் வந்து போட்டிருப்போம். நீங்கள் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கொரியன் கிராஸ் அந்த மாதிரி கூட வச்சு பண்ணிக்கலாம். பட் என்னென்னா அதோட லுக்குன்றது வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதோட லுக்குன்றது வந்து கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி டிசைன் வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா லுக் வைஸ் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிசைன் பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், உங்களுக்கு வந்து வால் டைல்ஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த ஃப்ளோட்டிங் செல்ஃப், அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோரிங் டைல்ஸ், வால்பேப்பர் எதுவுமே வந்து மேட்ச் ஆகவே கூடாது. ஏன்னா இந்த வீட்டில் கூட இந்த யூனிட்டு கூட எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எதுவுமே வந்து எப்பவுமே மேட்ச் பண்ணவே கூடாது. மேட்ச் பண்ணாமல் வந்து நல்ல டிசைன் வந்து பண்ணோம் அப்படின்னா எலிகெண்ட்டாக இருக்கணும். அப்படின்னா உங்களுக்கு வந்து மேட்ச் பண்ணாமல் டிசைன் வந்து ப்ராப்பராக பண்ணணும். மேட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிசைன்ன்றது வந்து ப்ராப்பராக பண்ணிங்கன்னா பரவாயில்ல, நல்லாயிருக்கும். இல்லை மேட்ச் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஏதாவது சொதப்பிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாகவே டிஃப்ரெண்ட்டாக வந்து மாறிடும்.
அதனால் இந்த யூனிட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். இதோட வால் பேப்பர் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.